ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, 2ல் 1 தொட்டுட்டு தானே, இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ நினச்சது எல்லாம் அப்படியே அழகாக சிறப்பாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். இத்தனை நாளாக நீ நினச்சது நடக்காமல் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா அல்லவா? இதோ இப்போதே உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் வந்துட்டேன். இனிமே என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் வருத்தப்பட்டு வாழ வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கை சில சமயம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கவலைகளை கொடுத்தாலும் கூட அதுக்கப்புறம் உனக்கான நல்லதை நான் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன்னு நம்பு. ஏன்னா உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு காரணம் உன்னை நல்வழிப்படுத்தவும் உனக்குள்ள தைரியத்தையும் துணிவையும் மன பலத்தையும் கொடுப்பதற்காக தான். என்னை மீறி எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் தப்பாக நடக்க நான் விட்டுட மாட்டேன். உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி தர்றேன். காரணம் இல்லாமல் இங்கே யாருக்குமே நான் சோதனைகளை கொடுக்கறது கிடையாது. இப்போது நான் உனக்கு கொடுத்த சோதனைகள் கூட உன் நன்மைக்காக தான் கொடுத்தேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை நினச்சி நீ ஒருபோதும் கவலைப்படாத. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன் அன்புக்கும் பாசத்துக்கும் சேர்த்தே உன்னை ஆசீர்வதித்து உனக்கான வரத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்க போகிறேன். தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றிகளை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. முயற்சி மட்டும்தான் உன்னுடையது, முடிவு என்னுடையதுங்கிறத புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக நான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். இந்த உலகமே உனக்கு எதிராக இருக்கலாம், அல்லது உனக்கு நீயே கூட எதிராக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நான் இருக்கேன். உன் மனசுக்குள்ள நீ எதிர்மறையான யோசனைகளுக்கு இடம் கொடுக்காதே. எதிர்மறையாக எதையாவது உட்காந்து யோசித்து நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். எல்லாமே நல்லதுக்குன்னு நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன்னுடைய பல நாள் போராட்டமும் துன்பமும் ஒரு நாள் முடிவுக்கு வந்தே தீரும். உன் பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போக செஞ்சு உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை நம்பி வந்த உனக்கு இனி எந்த கசப்பும் கஷ்டமும் இருக்க விட மாட்டேன். இப்போதே உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். தீய வழியில் போகாமல் நான் காட்டின நல்ல பாதையில் போக தயாராகு. உனக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான சிறப்பான வெற்றிகளை கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில பல தடைகள் வரத்தான் செய்யும். உனக்கு வெற்றி கிடைக்காம தட்டி பறிக்கிறதுக்கு சில கூட்டமும் வரத்தான் செய்யும். எதை கண்டும் நீ பயப்பட வேண்டாம். இந்த வராகி அம்மா நான் உன் கூட இருப்பேன்னு செல்லமே. அடுத்தவங்களுக்காக நிறைய செய்கிற, அடுத்தவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிற, ஆனால் உனக்காக ஏன் எதுவுமே செய்ய மாட்டேங்கிற? அடுத்தவங்களுக்காக அள்ளி கொடுக்கறது நல்ல விஷயமா இருந்தாலும் உனக்காகவும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறதுல தப்பே இல்லை. உனக்கு தேவைன்னா இங்கே ஒருத்தரும் அள்ளி இல்லை கிள்ளி கூட கொடுக்க வரமாட்டாங்க தானே. அடுத்தவங்களுக்கே செஞ்சு செஞ்சு அப்புறம் உனக்குன்னு எதையாவது செஞ்சுக்க நீ ஆசைப்படும்போது உன் கையில் எதுவும் இல்லாமல் போயிடும். இப்போதிலிருந்தே மற்றவங்களுக்கு செய்கிறதோட சேர்த்து உனக்கு பிடிச்சதையும் உன் வாழ்க்கைக்கு தேவையானதையும் நீ செஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் எல்லா இடங்களிலும் அனுசரித்து வாழ பழகிக்கோ. அப்போதுதான் கஷ்டம் நஷ்டம் கவலை துன்பம் இன்பம் எது வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும். ஏன்னா வாழ்க்கை எப்போதும் இன்பமாகவே இருந்திராது தானே. துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கோ. எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக இரு. எல்லார் சொல்கிறதையும் நம்பக்கூடிய ஏமாளியாக இருக்காது. தப்பு செஞ்சவங்களை மன்னிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். நேர்மையாக இருக்கிறவங்களுக்கும் நல்ல எண்ணம் உடையவர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பு இல்லைதான். ஆனால் உன் நேர்மைக்கும் நல்ல எண்ணத்துக்கும் உனக்கான மதிப்பை கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். தனி ஆளாக இருந்து வாழ்க்கையை சிறப்பாக ஜெயிக்கணும்னு நினைக்கிற உனக்கு எல்லா விஷயத்திலும் நான் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பேன். பெரிய கூட்டத்தோடு சேர்ந்து தவறான திசையில் பயணிப்பதை விட தனி ஆளாக நீ இருந்து அனைத்தையும் சரியாக செஞ்சுக்கிட்டு நேரான திசையில் பயணிப்பதே சிறந்தது. எல்லாரும் தப்பு செய்கிறாங்கன்றதுக்காக நீ தப்பு செய்யணும்னும் தவறான பாதையில் போகணுன்றதும் அவசியம் இல்லை.
உனக்கு உண்மை எது சரி எதுன்னு தெரியும் அல்லவா? நீ நேரான பாதையில் போ, நியாயமான விஷயங்களை செய்ய பழகு. துன்பங்களையும் கவலைகளையும் நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா இன்னும் உன் வாழ்க்கையில் துன்பம்தான் வந்து சேரும். கொஞ்சம் மனசை திசை திருப்பி இன்பம் எதுவும் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்து. உன் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடித்து உனக்கான இன்பத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உண்மை உழைப்பு உனக்குள்ளே இருக்கட்டும். தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட என் செல்ல பிள்ளையாக நீ வாழ தயாராகு. உனக்கான சோதனைகளையெல்லாம் முறியடித்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ செஞ்ச பாவங்கள் எல்லாம் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போகாது. அது உனக்கான தண்டனையை கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாவங்களை விட்டு நீ விலகி வரணும், நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா நிறைய புண்ணியங்களை செய்ய பழகு. ஏன்னா பாவங்களை விட அதிகமாக நீ புண்ணியங்கள் செய்யும் போது அந்த பாவங்கள் கழிஞ்சு போய் காணாமலும் போயிடும். அதுக்கப்புறம் நீ செஞ்ச புண்ணியங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நன்மைகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் அல்லவா? உறவுன்னு சொல்லிக்கிட்டு வந்தவங்களை எல்லாம் நீ உயிராக நினச்சினா அது உன் தவறு தான். ஏன்னா சொந்த பந்தங்கள் எல்லாருமே எப்போதுமே காரணத்தோட காரியத்தோட மட்டும்தான் பழகுவாங்க. யாருக்காகவும் நீ உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே. உன் வாழ்க்கை பாதையில் வர அனைவருமே வழிபோக்கர்கள் தான். உனக்கு துணை எப்போதும் நீ மட்டும்தான். உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமாக நீயே இருந்துக்கோ. உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். காசு தான் பெருசு, பணம் தான் பெருசு நினச்சி நிறைய பேர் உன்னை அவமதிக்கிறாங்க. ஆனால் அவங்க கண்ணு முன்பாகவே உன் நிலையை உயர்த்தி உன்னுடைய நல்ல குணம்தான் பெருசு, நல்ல குணம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் சிறப்பாக ஜெயிக்க முடியும், உயர முடியுங்கிறத ஓ மூலமாக நான் அவர்களுக்கு உணர்த்தி காட்டுறேன் என் செல்லமே. கஷ்டம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் தோல்வி வரும்போதும் துக்கம் வரும்போதும் என் தலைவிதி மட்டும் நீ நினச்சி எதையும் விட்டுறாத. எல்லாத்துக்கும் விதி விலக்குன்னு ஒன்று இருக்குது. என்கிட்ட வந்து நீ வேண்டுதல் வைக்கும்போது உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நீ என்னிடம் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உன் விதியை மாற்றி அமைப்பேன். நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாகிய உனக்கு எல்லா விஷயங்களிலும் நன்மைகளை அள்ளித்தர்றேன். எந்தையும் யோசித்து கவலைப்பட்டு வருத்தப்பட்டு நீ வாழ வேண்டாம். ஏமாந்து போன விஷயங்களையும் தோத்து போன விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியையும் உயர்வையும் இந்த வராகி அம்மாவே கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் நல்ல செயல்களையே செய்ய பழகு. உன்னுடைய நல்ல செயல்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் உயர்வும் வெற்றியும் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை இங்கே யாருக்கும் இல்லை. எல்லாரும் காலையில் கண்முழிச்சு எந்திரிக்கிறாங்கன்னாலே அது எல்லா மனிதர்களுக்கும் நான் கொடுத்த இரண்டாவது வாய்ப்பு தானே. முதல் நாள் தூங்கும்போது எத்தனையோ பேர் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. அப்படி இருந்தும் மறுநாள் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கண்முழிச்சு எந்திரிக்கிறாங்கன்னா அந்த நாளை நான் இன்னொரு வாய்ப்பாக எல்லாருக்கும் கொடுத்து வச்சுருக்கேன் தானே அர்த்தம். இந்த நாளும் உனக்கான வாய்ப்பு தான். இன்றைக்கி உனக்கு பிடிச்சதையெல்லாம் நல்லபடியாக செய். தோத்துருவோமோன்ற பயம் உனக்கு வேண்டாம். உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எதை நினச்சும் பயப்படாமல் தைரியமாக துணிஞ்சு நிற்கும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். உன் பக்கத்தில் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். என்னை தாண்டி எந்த துன்பமும் உன்னை நெருங்க முடியாது. நீ கலங்காமல் தைரியமாக இரு. உன் பக்கம் நியாயம் இருக்குது, உன் பக்கம்தான் உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அடுத்தவங்கக்கிட்ட போய் அதை வாதாடி மன்றாடி கெஞ்சி கேட்டு தான் நீ நல்லதை செஞ்ச, உண்மையை செஞ்ச, சரியாக செஞ்சேன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசோட போராடிக்கிட்டே இருக்காம நல்லதை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இரு. வாழ்க்கையில் நீ விரக்தி கொள்ளும் அளவுக்கு எதுவும் நடந்துடாது. உன்னை விட அதிக வழிகளை அனுபவித்தவர்களும் அதிக கஷ்டப்பட்டவங்களும் அதிக துக்கப்பட்டவர்களும் துயரப்பட்டவங்களும் கூட இன்றைக்கி நல்ல நிலைமையில வாழ்ந்து காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நீ ஒருபோதும் நம்பிக்கையை தளர விடாதே. உனக்கான எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். உன் மனசில் எந்த பாரமும் வேண்டாம். நல்ல குணங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. இவங்க இப்படி இருக்கணும், அவங்க அப்படி இருக்கணும்னு யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காத. நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போய்கிட்டே இரு. உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பித்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கதா இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன்.
யார்கிட்டையும் போய் உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாம நீயாக இயல்பாகவே இருந்துவிடு. உன்னை பிடிச்சவங்க உன்னை தேடி வரட்டும், வேண்டாதவர்கள் உன்னை விட்டு விலகி போகட்டும் என் செல்லமே. நான் எந்த விஷயத்தை தள்ளி போட்டாலும் உனக்கு தாமதப்படுத்தினாலும் கடைசியில் அதை அழகாக அற்புதமாகவே நடத்தி முடிப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ நினச்சது நடக்கலையேன்னு வருத்தப்படாத. தாமதமானாலும் நீ ஆசைப்பட்டதை நான் தரமாக செஞ்சு முடிப்பேன். வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கறது ஒரே ஒரு பாடம்தான். உன்னை வெறுப்பவர்களை தேடி போகாதே, உன்னை விரும்புபவர்களை விட்டு விலகாதே. உன் கூட இருக்கிறவங்க எந்த உறவாக இருந்தாலும் யாரையும் பிடிச்சு வைக்க முடியாது. போகிறாங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுடணும். உனக்கான உறவுகளாக இருந்தாங்கன்னா, உன்னை பிடிச்சவங்களாக இருந்தாங்கன்னா, உன்னை போலவே நல்ல குணம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உன்னை தேடி வருவாங்க. உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காம நீ மனசாட்சிப்படி உண்மையாக நேர்மையாக நடந்துக்கோ. மற்றவங்க திமிர்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டும், உனக்கு தெரியுமல்லவா நீ யாருன்னு. கண்டதையும் நினச்சி கவலைப்படாத. யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு நீ பதில் சொல்லவோ விளக்கம் கொடுக்கவோ தேவையில்லை. உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. கோவப்படுறவங்கள நம்பலாம், ஆனால் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்கள தான் நம்பக்கூடாது. ஏன்னா அடிக்கடி கோவப்படுறவங்க உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. அதனால தான் யாராவது ஒரு சிறு தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு கோபம் வந்துடுது. ஆனால் கோபப்படுறவங்க கிட்ட கொஞ்சம் இரக்க குணமும் இருக்கும், நல்ல மனசு இருக்கும். இந்த அமைதியாக இருக்கிறவனையும் எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கவங்களையும் நம்பக்கூடாது. ஏன்னா அவங்க யாரை எப்போ எப்படி ஏமாற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. அமைதியாக இருக்கிறவன் மனசுக்குள்ளே 1000 கணக்கை போட்டு வச்சுக்கிட்டு தான் யாரை எப்படி சதி செய்யலாம் சாய்க்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அமைதியாக இருக்கிறவங்களும் அதிகமாக சிரிக்கிறவங்களும் நம்பகத்தன்மைக்கு உரியவங்களாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக அடுத்தவங்களை ஏமாத்துகிற கேடியா கில்லாடியாக கூட இருப்பாங்க என் செல்லமே. ஆனால் நீயே அப்பாவியான வெள்ளந்தி மனசு கொண்ட நல்ல பிள்ளை. அதனால தான் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கவனமாக இருன்னு சொல்கிறேன். யாராவது உனக்கு உதவி செஞ்சா வாழ்நாள் முழுவதும் அதை மறக்காதே. எப்படியாவது அவங்க செஞ்ச உதவிக்கு அவங்களுக்கு திரும்ப நல்லதை செஞ்சுடு. அதே போல் உன் மேலே அன்பு வச்சுருக்கவங்களையும் பாசம் வச்சுருக்கவங்களையும் நீ ஒருபோதும் பெருக்க வேண்டாம். உன்னை நம்பி இருக்கிற யாரையும் நீ ஏமாற்றக்கூடாது. கண்டிப்பாக என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் ஏற்றத்தை தருவனை தவிர ஏமாற்ற மாட்டேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வரதான் போகுது. பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வந்து சேருவேன் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக உனக்கு கிடைக்க செய்வேன். செய்யும்போது ஒரு வேலையை செஞ்சவனே எல்லாரும் சரியாக செஞ்சிட மாட்டாங்க. குழந்தையே எழுந்து நடக்குது, தவழுது, எந்திரிச்சவனே சரியாக நடந்துருச்சா தவந்து போயிருச்சா? தப்பு செஞ்சு செஞ்சு தானே திருந்தி மாறி வர்றாங்க. முதல் முயற்சியில் ஜெயித்தவங்க யாருமே இல்லை, விடாமுயற்சியில் தோற்றவங்களும் யாருமே இல்லை. ஒவ்வொரு செயலையும் விடாமுயற்சியோடு தொடர்ந்து செய்ய பழகு. எல்லாவற்றிலும் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன்னுடைய எண்ணம், பேச்சு, சொல், செயல் அனைத்தும் சரியாக இருக்கும்போது உனக்கான சிறப்பானதை நானே செஞ்சு கொடுத்துருவேன். அளவுக்கு மீறி எந்த விஷயத்திலும் அதிகமாக ஆசைப்படாதே. தேவையான அளவுக்கு மேலாகவே நீ நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, துன்பப்பட்டுட்ட. அதனால தான் இப்போது உனக்கு துன்பத்தை போக்கி துயரத்தை போக்கி நிம்மதியாக நல்லபடியாக வாழ வைக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு இந்த வராகியமாக உன்னை தேடி வந்திருக்கேன். நீ நினச்சதையெல்லாம் நிச்சயம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை கொடுத்து நீ சந்தோஷப்பட்டு மனம் மகிழும்படி இந்த வராகியம்மா நானே உன்னை சிறப்பாக வாழ வைக்கிறேன். உன் மனசை குளிர்விச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து நீ நினச்ச விஷயங்களிலும் நல்லபடியாக நான் வெற்றிகளை கொண்டு வந்து உன் கைகளில் சேர்ப்பேன்.